நெல்லையில் கடந்த வாரம் தவேகாவில் இணைந்த திமுக கவுன்சிலர் அல்லா பிச்சை இன்று மாமன்ற கூட்டத்தில் மேயர் தீர்மானங்களை வாசிக்கும் போது விசில் அடித்தபடி உள்ளே நுழைந்ததால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 55 வார்டுகள் உள்ளது. அதாவது இதில் 19வது வார்டை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை. இவர் திமுகவில் இருந்தார். சமீபத்தில் கடந்த 10 நாட்கள் முன்புதான் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி மாறி இணைந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டத்திற்கு அவர் தாமதமாகத்தான் வந்தார். அதுவும் கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் பேசி கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதி குறைகளை மேயரிடம் குறித்து கூறிய பிறகு அவர் கடைசியாக மேயர் தீர்மானங்களை வாசிக்க ஆரம்பித்தார். அப்போது மாமன்ற அரங்கிற்குள் அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சால்வை அணிந்தவாறு விசில் எடுத்துக்கொண்டு அவர் உள்ளே வந்தார். அந்த சின்னமான அந்த விசிலை வைத்துக் கொண்டு மாமன்ற அரங்கிற்குள் வந்தார். வந்தது மட்டுமின்றி அந்த கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் மதிமுக அவங்களை சார்ந்தவர்கள் கண்டு அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்த திமுக உறுப்பினர்கள் அனைவருமே இதற்கு எதிராக குரல் எழுப்பி அவர் மீது அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது அவை மரபை மீறி மாண்பை மீறி அவர் செயல்படுகிறார் என தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பினார்கள். அவர் மீது வாட்டர் பாட்டில்கள் வீசினார்கள். இது அந்த சில நிமிடங்கள் அந்த இடம் பரபரப்பான ஒரு கலவரமாக இருந்தது. பின்னர் மேயர் அவர் இதனை கண்டித்தார். இந்த செய்கை தவறானது, எனவே இவரை வரக்கூடிய 2 கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என சஸ்பெண்ட் செய்து அதிரடியாக அதை அறிவித்தார். அதுவரைக்கும் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் வெளியே அனுப்ப வேண்டும் என்றார்கள். அவரும் வெளியே அனுப்பப்பட்டார். அதோடு தீர்மானமும் ஒட்டுமொத்தமாக பாஸ் என்று மேயரும் பேசி கூட்டத்தை முடித்துவிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.